சுகுணா திவாரி எப்படி பாக்குறீங்க? பெருமாள் மணி 2 பாயிண்ட் சொல்றார். குழு அமைத்ததுல எனக்கு சந்தேகம் இருக்கு, ஏன் அவசர அவசரமா அமைக்கணும்ன்றது. இன்னொன்று, திரு ஸ்டாலின் அவர்களினுடைய மதிப்பீட்டில் வந்து காங்கிரஸ் நமக்கு சுமைதான், காங்கிரஸோட ஆதாரமான வாக்கு வங்கி விஜய்கிட்ட போயிடுச்சு, எப்ப இது சுமைன்ற தன்மையும் இருக்கு, பரஸ்பர அவநம்பிக்கை வந்துருச்ச மாதிரி சொல்றாரு. இல்லை, இப்போ காங்கிரஸ்னு பேசுறது இந்திய தேசிய காங்கிரஸா இல்லை தேசியவாத காங்கிரஸ் அல்லது என்ஆர் காங்கிரஸை பற்றியா? இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி தான் பேசுகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தைன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளோடையும் வந்து காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்த போகுதுங்கிற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி மேலே சந்தேகம் வந்துருச்சு, ஐவர் குழு மேலே சந்தேகம் வந்துருச்சு, இப்போ எனக்கு விஜயன் மேலேயே சந்தேகம் வந்துருச்சு. நம்ம எந்த காங்கிரஸை பற்றி பேச போகிறோம்னு முதல்ல வந்து அடிப்படையில் ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்றம் பிரச்சனை தான் 3 நாட்களாக பேசு பொருளாக இருக்குது. இதில் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் தெளிவான ஒரு பிஜேபி எதிர்ப்பு எடுத்திருக்காங்க. 2 குழுவாக பிரிஞ்சிருக்காங்க. முதல் நாள் எடப்பாடி பழனிசாமி எதையுமே கருத்து தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஆதரவாக வந்து மறுபடியும் தீர்ப்பு வந்ததுனே பாஜகவோட குரலை எதிரொலிச்சிட்டார். சீமான் கூட ஒரு 2 நாள் தாமதமா இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டார். இதுவரைக்கும் வந்து சிறுபான்மையினர், அவர் ஒரு மைனாரிட்டி, அவர் தான் மைனாரிட்டி ஓட்டு அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லக்கூடிய விஜய் இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அப்ப விஜயோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு பேசு பொருளா இருக்கணும். இன்னைக்கு என்னன்னா, அப்படியான பேசு பொருள் வர்றப்ப எல்லாருமே கருத்தை சொன்னப்ப விஜயோட ஸ்டாண்ட் என்னன்னு ஒரு நெருக்கடி வர்றப்ப இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் பார்க்க போறாங்க ஒரு தகவல் தாவேக்காங்கிறது தகவல்கள் வெளியாக கலங்க தகவல்கள் வருது. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு தவிர இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த புகைப்படம் வரல. இன்னொரு பக்கம் நாஜில் சம்பத் போய் விஜய் பார்க்கிறார். இந்த 2 தகவல்கள் வருதே தவிர திருப்பரங்குன்றத்தில் விஜயோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே இல்லை. இப்ப ஐவர் குழு அப்படிங்கிறதுல வந்து காங்கிரஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு ஐவர் குழுவை போட்டு இருக்கிறது. அவங்க திமுக தலைவரை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இந்த ஐவர் குழுவில் இருக்கிற ஒருத்தர் கூட பிரவீன் சக்கரவர்த்தி பார்க்க போல. பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் யார்? நீங்க மக்கள்கிட்ட போய் நீங்க காங்கிரஸ் கட்சினா செல்வ பிறந்தகை தெரியும், ஜோதிமணியை தெரியும், ப. சிதம்பரத்தை தெரியும், கார்த்தி சிதம்பரத்தை தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னே தெரியாது மக்களுக்கு. நம்ம இன்னைக்கு பேசுறோம், நம்ம பேசிட்டு இருக்கோம் தவிர மக்களுக்கு தெரியாது. அவர் மக்கள் முகமாக இல்லாம இருக்கலாம், அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பல தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தான் எங்க போகணும், எங்க கூட்டணி வைக்கணும்ன்றது. இன்னும் சொல்லணும்னா ஏன் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனா, ராகுலுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவர் போய் சந்திக்கிறது. இப்போ பெருமாள் மணி கேட்டாப்ல இல்ல, ராகுல் விஜயோட பேசிட்டார். இதுவே ஒருவேளை திருமாவளவன் பேசியிருந்தாலோ இல்ல மத்த யாராவது பேசியிருந்தா அது எவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறி இருக்குன்றது அங்கதான் அவர் யூகத்தை விதைக்கிறார். இந்த இடம் தான் சந்தேகமா இருக்குன்ற. இப்ப இந்த கவுண்டமணி ஒரு டயலாக் வரும், இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியல பாங்கிற மாதிரி. இப்ப வியூக வகுப்பாளர்களுடைய தொல்லை தாங்க முடியல. ஒரு வியூக வகுப்பாளர்கள் என்னன்னா, ஒரு தேர்தல் ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் வந்து எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு வியூகங்கள் வகுப்பது மட்டும்தான் அவங்களுடைய வேலையை தவிர அவங்க நேரடி அரசியலுக்கு வந்தா அது என்ன நடக்குங்கிறத நம்ம வடக்குல பிரசாந்த் கிஷோரை பார்க்கிறோம், படுதோல்வி அடையுது அவருடைய கட்சி. தெற்குல ஆதவ அர்ஜுனாவை பார்க்கிறோம், வந்து அவருக்கு எந்த அரசியல் புரிதலும் இல்லாம தாவேகா மேடைகளை பேசுறத பார்க்கிறோம். இப்ப நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் போறாருன்னா அவர் வந்து பேஷண்டோட உட்காந்து ரொம்ப பொறுமையா உட்காந்து டாக்டரை பார்த்து அவர் கம்பெனியோட மருந்தை கொடுப்பாரு. டாக்டர் அந்த கம்பெனி மருந்தை வந்து சஜஸ்ட் பண்ணுவாரு, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாரு. அதுக்காக நான் கொடுத்த மருந்தை தான் வந்து டாக்டர் கொடுத்துருக்காரு, நாளையில நானும் ஊசி போடுவேன், நானும் வந்து சர்ஜரி பண்ணுவேன், நானும் டாக்டர் தான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்ல முடியாது. வியூக வகுப்பாளர்கள் என்பவர்கள் அதுவுமே கூட எல்லா வியூக வகுப்பாளர்கள் வந்து எல்லா தேர்தலையுமே அவங்க தான் வந்து கட்சியை வெற்றி பெற வைக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இது காங்கிரஸின் கருத்தா நீங்க பார்க்கலையா? இது இப்படி ஒரு மூவ் போகுது அப்படின்னா காங்கிரஸுக்கு இப்படி ஒரு ஊசலாட்டம் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கலையா? எந்த காரணத்துக்காக ஊசலாட்டம் வரணும்? அதுலயும் குறிப்பாக தாவேக்கா அவங்க நம்ப வேண்டிய தேவை என்ன இருக்குது? இன்னைக்கு இந்திய அளவுல நீங்க இப்ப வந்து பெருமாள் மணி சொன்னார் இல்லையா, இந்தியா கூட்டணிங்கிறது இது ஸ்டாலினுக்கு சுமை. ஏன்னா வந்து இந்தியா கூட்டணியில் வந்து திமுக இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் மேல வழக்கு போட மாட்டாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு வந்து சனாதன எதிர்ப்பு அல்லது ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் பேசுனா, தமிழ்நாடுங்கிறது இந்துத்துவ எதிர்ப்புக்கு பிஜேபி எதிர்ப்பு பழகி போன ஒரு மண். காங்கிரஸுக்கு தான் அது நெருக்கடி. தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலினோ பிஜேபி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு பேசுகிறது, வட மாநிலங்களில் காங்கிரஸுக்கு தான் நெருக்கடி. இப்ப காங்கிரஸ் தான் திமுக இந்தியா கூட்டணி ஒரு சுமையா நினைக்கணுமே தவிர திமுக வந்து இந்தியா கூட்டணி ஒரு சுமையா நினைக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. அதை தாண்டி காங்கிரஸ் திமுகவை ஏன் நம்பி இருக்கணும், ஏன் தாவேக்காவை வந்து அவங்க நம்ப தேவையில்லை அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து 8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்து திமுக கூட்டணி தான் வெற்றிகளை அடைந்துகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்ல, இடதுசாரிகள் கூட சிபிஐக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து 2 எம்பிக்கள் தான், அதுவும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இல்ல. சிபிஎம்க்கு மொத்தம் 4 எம்பிக்கள், அதுல 2 எம்பி திமுக கூட்டணி இல்ல. விடுதலை சிறுத்தைகளுக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் திமுக கூட்டணியில் கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வேற எந்த மாநிலங்களிலும் நம்பகமான தோழமை இல்லை. நடந்து முடிஞ்ச பீகார் தேர்தல் கூட அவங்களுக்கு வந்து இவங்க ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட முரண்பாடுகள் வருது. அதுக்கப்புறமே முன்னாடியும் வந்தது, பின்னாலையும் வந்தது. ஆனா திமுக தான் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முன்னாலேயே கூட ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு கூட்டணி அது. தாவேகாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு கூட்டணி. இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து இப்ப திமுகவுக்கு வந்து பிஜேபிக்கு பல நெருக்கடிகள் வந்திருக்குது. கடந்த காலங்களில் எமர்ஜென்சி பீரியட்ல காங்கிரஸ் கட்சி நெருக்க நிலையை கொண்டு வந்தப்ப திமுக அந்த நெருக்க நிலையை ஏத்துட்டு இருக்குது. இன்னைக்கு நெருக்க நிலையை கொண்டு வந்த காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி வரப்பையும் திமுக தான் வந்து இந்திய அளவிலே நிற்கக்கூடிய ஒண்ணு. இப்படி ஒரு நெருக்கடி விஜய்க்கு வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இப்ப தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் பிஜேபி இன்னும் கூடுதல் நெருக்கடிகள் கொடுக்கும். திமுக எதிர்த்து நிக்கிறது எவ்வளவு நெருக்கடிகள் வந்து நின்னாலும் திருப்பரங்குன்றத்துல வந்து விஜய் வந்து அப்ப கதவை போட்டுட்டு குப்பரடிச்சு படுத்துக்கு வரதை வர இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. அப்படிப்பட்ட எந்த நம்பகத்தன்மையும் இல்லாத விஜயை நம்பி எப்படி வந்து காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை? இதுல ஒரே ஒரு விஷயம் கூடுதலாக வச்சுங்க, திரு ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பெடுத்த பிறகு காங்கிரசின் முகம் மாறுது, அதனுடைய குரல் மாறுது. திமுகவின் குரல் சனாதனம்லாம் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவரே சொல்றாரு, என் கருத்து என் ஓட்டத்துக்கு காங்கிரஸ்ல இருக்கிற பலரே வரலன்னு சொல்ற இடத்தில் ராகுல் காந்தி இப்படி ஒரு ஊசலாட்ட இந்த மாதிரியான கேம்லாம் விளையாடுவாரா? அது அவர் செயல்பாட்டுக்கு அதுக்கு பொருந்தவே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், மதச்சார்பின்மை மேல எந்த இதுவும் இல்லாம வீட்டுல குப்பரடிச்சு படுத்துக்கிற ஐயா விஜய் கிட்ட ஐயா ராகுல் காந்தி எதுக்கு பேசணும்? பேசினாரா இல்லையா? ஏன் பேசினாரு? விசாரிச்சாரு, ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு சார். அவர் உங்களை திமுகவை வந்து அவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறார் சார். முதலமைச்சரை நேரடியா விமர்சிக்கிறார் சார். அந்த நேரத்துல கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவர் அப்படி பேசுறது முதல்ல அது வந்து அமித்ஷா பேசின மாதிரி ஒரு தகவல் உண்டு, அது உண்மையா சார்? அவர் ஒரு உள்துறை அமைச்சர்ங்கிற ஸ்டேச்சர்ல இருக்காரு சார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் இருங்க, நான் இப்ப சொல்றேன் உள்துறை அமைச்சர் சார். நான் சொல்றேன் இல்ல சார், இதே ஐயா ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு நெரிசல் மரணம் நடந்த போது அங்க உள்ள முதல்வர்கிட்ட பேசினாரு. அது வேற சார், அந்த இங்க வேற கணக்கு வேற சார். இன்னொன்னு நான் சொல்றேன் சார், அது எப்படி உத்தரப்பிரதேச ஏங்க உங்களை விமர்சிக்கிறாருங்க? நான் வீட்ல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன், என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்றாருங்க. திமுக உங்க மாவட்ட செயலாளர் மேல நேரடியா குற்றம் சாட்டுறாருங்க. யோகி அத சதிங்கறாருங்க. உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி பேசுது. காங்கிரஸுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தான். இல்லங்க, நீங்க அடிப்படையான ஒரு அரசியல் நாகரிகம். நீங்க யோகி ஆதித்யநாத் ராகுல் காந்தி பேசுறாரு, அவர் ஊபி முதல்வருங்க. ஆமாங்க, ஊபி முதல்வர். என்னங்க இது? பிஜேபி ஊபி முதல்வர் மட்டும் இல்லங்க, அவர் வந்து பிஜேபியினுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு அடுத்த பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படக்கூடியவர். அவர்கிட்டயே பேசுறது ராகுல் காந்திக்கு எந்த தடையும் இல்லைங்கிறப்ப அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசலையே. விஜய்கிட்ட போன் பண்ணி ஒரு ஐயா விஜய், நான் ஒண்ணே முடிச்சிடறேன். ஐயா விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த போது கரூர் நெரிசல் மரணம், நான் ஒரே ஒரு பாயிண்ட், சுகுலா திவாகர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் இல்ல, சொல்லுங்க. தாவேக ஆப்ஷனை எடுக்கிறதுனால ஏதோ ஒரு நன்மை காங்கிரஸுக்கு கிடைக்கும்னா சார், அவங்களுக்கு அந்த ஓட்டு டிவைட் ஆகாது இல்ல. இப்போ நீங்க வந்து சார், இப்போ ரொம்ப என்ன சார், ஜெயிக்க வேண்டாமா சார்? அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, 25ங்கிறது நமக்கு குறைவான எண்ணிக்கைன்னு நினைக்கிறாங்க. சரி, அங்க 10ங்கிறது நமக்கு 200 சீட்டே கொடுக்கட்டும் சார், சந்தோஷப்படுவாங்களா சார்? ஒரு புது சக்தி வரும்போது அவங்க அந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க சார். ஒரு தேசிய கட்சி எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கும்? இப்ப சார் இங்க பாருங்க என்ன நன்மை சார், இங்க பாருங்க, அது ஒரு தேசிய கட்சி அந்த ரிஸ்க் ஒரு மாநிலத்துல தைரியமா எடுக்கும் சார். அரவிந்த், இன்னொன்னு கேரளால அவங்களுக்கு பலம் தரும் சார். காங்கிரஸுடைய ஆல் பவர்ஃபுல் ஜெனரல் செக்ரட்டரி கேரளாவினுடைய முதல்வராக வருகிறார். பிரியன் மருகு, நான் மீண்டு வரேன். அரவிந்தன் ரொம்ப நேரம் சுருக்கமா சொல்லிறீங்களா? நான் அரவிந்தன்ட்ட பேர். ராகுல் காந்தி வந்து விஜய்கிட்ட வந்து ஒரு போன்ல பேசினது அப்படிங்கறத வச்சே நம்ம இந்த மாதிரியான முடிவுக்கு வர்றதுன்னா, செங்கோட்டையன் நேரடியாக அமித்ஷாவே நேரடியாக போய் சந்திச்சார். ஹரித்வார்ல போய் கோயிலுக்கு போறவங்க செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவே சந்திச்சு அவங்க தான் வழி நடத்துனாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகுதான் வந்து அவர் தாவேகாவுக்கே வந்து சேர்றாரு. அப்ப என்ன கணக்குன்றீங்க? ஆமா, இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்றாரு வந்து அதிமுக குழுவை அமைப்பதற்கு முன்னால் காங்கிரஸ் ஏன் குழு அமைக்கல? இன்னைக்கு நீங்க அத சொல்லுங்க. பெரும்பாலான கட்சிகளுக்கு பின்னாடி பாஜக இருக்குங்கிறது வெளிப்படையாவே தெரியுது. இதுல வந்து கான்ஸ்பிரசியாவோ யூகமாவோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.